ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்தும் நண்பர்களே, நிறைய புது புது விஷயங்களை நம்ம வாட்ஸ்அப் தரப்புல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை அனுபவிச்சு, ஆனா ஒரு குறை மட்டும் வாட்ஸ்அப்ல இருந்துகிட்டே இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம், பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை சேஃபா செக்யூரா லாக் அவுட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வாட்ஸ்அப் காரனுக்கு அது மேல ஒரு அக்கறையே இல்லை அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அதே மெட்டா கம்பெனி ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முறையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க டெலகிராம் எடுத்துக்கிட்டாலும், நீங்க டெலகிராம் பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லாக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்சனல் எல்லாமே சேஃப் அண்ட் சிக். ஆனா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன், வாட்ஸ்அப்லயும் லாக் அவுட்டை கொண்டு வர போறாங்க அப்படின்னு பதிவை பார்த்தேன். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வழியா வாட்ஸ்அப்புக்கார லாக் அவுட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர போறான். அதோட இமேஜே ஆன்லைன்ல லீக் அவுட் ஆயிருக்கு. மெட்டா கம்பெனிக்கார அதிகாரப்பூர்வமா இதை பத்தி தெரிவிக்கல. ஆனா இமேஜ் மட்டும் லீக் ஆயிருக்கு. பக்காவா நான் பார்த்துட்டேன். அதுல நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் மெட்டா கம்பெனிக்கார ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எப்படி ஃபாலோ பண்றானோ அதே ஃபார்முலாவை தான் இந்த வாட்ஸ்அப்லயும் கொண்டு வர போறா அப்படிங்கிறது என்னால அந்த இமேஜ் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க டெலகிராம எடுத்துக்கிட்டீங்கன்னா லாக் அவுட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். லாக் அவுட் பண்ணோம், வெளியே வரும். ஆனா வாட்ஸ்அப்ல நீங்க லாக் அவுட் பண்ணும்போது அங்க நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட், அதாவது வாட்ஸ்அப்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை முதல்ல என்னால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து லாக் ஆப், அதாவது வாட்ஸ்அப்ல குறிப்பிட்ட சேட்டை நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை லாக் பண்றது மூலயமா யாராலையும் அந்த குறிப்பிட்ட சேட்டை வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு நீங்க ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி, பாஸ்கோட் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் அதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து மேனேஜ் நோட்டிபிகேஷன், அதாவது ஆப் மூலியமாவோ இல்ல தனிநபர் நபர் மூலியமாவோ மெசேஜ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா அதையும் நீங்க இந்த லாக் அவுட்டுக்குள்ள போய் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு போட்டோ, வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வாட்ஸ்அப்ல ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப அதுல தேவை உள்ளது, தேவை இல்லாதது அதெல்லாம் இருக்கும்ல, அதை கூட அந்த வாட்ஸ்அப் லாக் அவுட் பண்ணும் போது உள்ள செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து கிளியர் பண்ணோம்னா நமக்கு போனோட அந்த ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுக்குண்டான ஆப்ஷனையும் நமக்கு வாட்ஸ்அப்போட லாக் அவுட்ல பார்க்க முடியுது. நீங்க என்னதான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினாலும் உங்களுடைய அந்த பழைய டேட்டா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க பேக்கப் ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பேக்கப்பையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி நீங்க எதிர்பார்த்த அந்த லாக் அவுட் ஆப்ஷனை வந்து கடைசியா கொடுத்துருக்கான். அந்த லாக் அவுட் நீங்க பண்ணும்போது அந்த சாட் உங்க போன்ல அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு வாட்ஸ்அப் கார. இவ்வளவு விஷயங்கள் வாட்ஸ்அப்பை நீங்க லாக் அவுட் பண்ணும் போது ரிவ்யூ பண்ணிக்கிட்டு நீங்க லாக் அவுட் பண்றது நல்லது அப்படின்னு மெட்டா கம்பெனிக்கார வாட்ஸ்அப் மூலியமா நமக்கு தெரிவிக்கிறான். எது எப்படியோ ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணி முடிச்சிடுறேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப தற்சமயத்துக்கு நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்போட லாக் அவுட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஏன்னா பாதுகாப்பா இருக்கும், தேவையில்லை வாட்ஸ்அப்பை நம்ம போன்ல இருந்து அடிக்கடி நம்ம டெலிட் பண்ண வேண்டாம். சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த லாக் அவுட். விரைவில் வாட்ஸ்அப்ல லாக் அவுட்டை எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால மேக்சிமம் நபர்கள் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவாங்க, அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கா. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல